பெண்கள் குழந்தைகள் பயணிக்கக்கூடிய மின்சார ரயில்ல முகம் சுளிக்கும் விதமாக அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்ட மர்ம ஆசாமி. பெண்கள் முன்னாடியே இளைஞர் தவறா நடந்துக்கக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண்ண தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாம போனதாக வேதனையோட பெண் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி மின்சார ரயில் போயிட்டு இருந்திருக்கு. அந்த ரயில்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயணித்த பெட்டியில மது போதையில ஒரு இளைஞர் பயணம் செஞ்சதா கூறப்படுது. அப்போ பாதையிலேயே அமர்ந்திருந்த அந்த நபர் முகம் சுளிக்கும் விதமாக அநாகரிகமா நடந்துகிட்டதா கூறப்படுது. இந்த மர்ம ஆசாமி மது போதையில இருந்ததா கூறப்படுது. ரயில்ல இருந்த பெண்களை பார்த்தவாறே தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தவறான இடத்துல கை வச்சு தப்பா அநாகரிகமா அந்த இளைஞர் நடந்து கொண்டதா கூறப்படுது. அது தொடர்பான காட்சி தான் வெளியாகிருக்கு. ரயில்ல பயணித்த அந்த பெண் இத பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் பயணி உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய உதவி எண்ண தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருந்திருக்காங்களாம். ஆனா அழைப்பு கிடைக்காம போனதால மாற்று வழி இல்லாம 139 அப்படின்ற ஹெல்ப்லைன் எண்ண அழைச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஹெல்ப்லைன்ல ஹிந்தியில பேசினதால அவங்களுக்கு உரிய உதவி கிடைக்காம போனதா வருத்தத்தோடு இதை தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பெண்கள் குழந்தைகள் பயணிக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லாம பொது இடத்துல இந்த மர்ம நபர் இப்படி தன்னுடைய உடம்புல தவறான இடத்துல கை வைத்து தவறா நடந்து கொண்ட இது தொடர்பான காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மாநகர்ல இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு இதுக்கு பல தரப்பினரும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான நிறைய செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.